Hi friends, welcome to my channel. Sorry, our channel. Anything all in Tamil. Assalamu alaikum. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முக்கிபுரங்களில் இருக்கிற ஒரு கடையோட ஓப்பனிங்க. இந்த கடையோட ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சபியுல்லா அவர்கள். அவரை செல்லமாக எல்லாரும் சபின்னு கூப்பிடுவாங்க. அவர் தன்னுடைய 5வது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாருங்க. மலாக்காவில் வந்து அண்ணன் ஒரு பெரிய கைன்னு சொல்லலாம். ஒரு டாப் 50 பிஸ்னஸ்மேனில் இவரும் ஒருத்தர் கண்டிப்பாக மலாக்காவில். அண்ணனுடைய கடை நேம் புகாரி. முக்கியபுரம் வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், மலாக்கா டவுன். அண்ணனோட கடையை பற்றி சொன்னோன்னா அண்ணனுடைய செட்டப் எப்படின்னா எல்லாமே க்ரீன் அண்ட் எல்லோ தான். இந்த க்ரீன் அண்ட் எல்லோவில் தான் அப்பியரன்சஸ் எல்லாமே அண்ணன் வச்சுருப்பாப்புல. ஓப்பன் ஹவுஸுக்கு மக்கள்லாம் வந்திருக்காங்க, மலாக்காவல் மக்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க ஓப்பன் ஹவுஸில். இன்ஷால்லா அண்ணனுடைய வியாபாரத்துக்காக எல்லாம் துவா செய்யுங்க, அண்ணனுக்கு எல்லாம் பறக்கத்தை கொடுக்காங்க. நீங்கள் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலேசியாவோட லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலி டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் இந்தியாங்க. இந்தியாவோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது, பட்டு மலேசியாவோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறது, எல்லா மக்களுமே வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அன்பாக வந்து எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. மலேசியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுலேயே எஸ்பெஷலி மலாயூஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு சொல்லப்போனால் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்கள. கிட்டத்தட்ட அவங்கள பார்த்து ஒரு கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும் போல. ஏன்னா எனக்கு ஒரு ஆசைங்க இந்த மலாயூஸ் லைஃப் ஸ்டைலில் வாழணுன்னு. அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க அன்னைக்கு உள்ள கவலை மட்டும் தான் அவங்களுக்கு. அப்படின்னா அன்றைக்குள்ள நிலைமையை வந்து சரி செஞ்சாலும் அவங்களுக்கு போதுமானது. பார்த்தீங்கன்னா அண்ணனோட செட்டப், அண்ணன் சபியுல்லா அவர்கள். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கேஷ் கவுண்டர். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த கடைக்கு வந்த திருப்தி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ கடையில் வாழ்க்கை இல்லாமல் நம்மளை ரொம்ப கண்ணியமாகவும் மரியாதையாகவும் ரெஸ்பெக்டாகவும் ட்ரீட் பண்ணாங்க, நல்லா கவனித்தாங்க. இந்த ஓப்பன் ஹவுஸுக்கு முதல்ல எல்லாருமே வந்து மலாக்காவல் மக்கள். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் முஸ்லீம் லீக் உறுப்பினர்ஸுங்க. அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்காருல, அவர் தான் வந்து முஸ்லீம் லீக் தலைவர் அண்ணன் சபியுல்லா. எல்லா மக்களும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க ஓப்பன் ஹவுஸ் என்ஜாய் பண்ணி. அப்படியே வந்தீங்கன்னா இதாங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுடைய உள்பகுதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோரிங் பட்டறை, இதில் கோரிங் போடுவாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி மேசை, ரொட்டி வீசுறது எல்லாம் இங்கே தான். அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி போடுற இடம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜில் 18 எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாசிகண்டார் உள்ள பொருள்கள் எல்லாமே இங்கே இருக்குது. நாசிகண்டார் மேசை இது. அண்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசிகண்டார்னே சொல்லாங்க. இப்போ வந்து அண்ணன் எங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா முதல் கடை வந்து கோத்தா லக்ஷ்மணாவில். அந்த கடையை வச்சு தான் முன்னேறி வந்து இன்றைக்கி 5வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. இன்ஷால்லா அண்ணனுக்கு வேண்டி தோசைங்க. அண்ணனுடைய வீடு பனைக்குளத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிசிசி பேங்க் இருக்குது தெரியுமா, நம்ம பழைய ஆர்டிசிசி பேங்க் பனைக்குளத்தில், அதுக்கு எய்த்தாப்பில் உள்ள வீடு தான் அண்ணனுடைய வீடு. இவர் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு இருந்தார் வீடியோவில், அவ்வளோ ஒரு நாள் ஒரு லைட்டாக ஒரு ஷூட் நான் சாப்பிட்டுருக்காங்க. இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு லவ்லி பர்சனுங்க. இப்போ வந்தார வாசில்னு ஒருத்தர், ஒரு லவ்லி பர்சன். பெரிய கடையோட அமைப்பு ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப மனசுக்கு ஈர்ப்பு வர மாதிரி ஒரு செட்டப்பாக இருந்துச்சுங்க. நல்லா கோர்னர் கடையாக பார்த்து எடுத்துருக்காப்புலன்னு. என்னுடைய பிஸ்னஸ் டேலண்ட்டை பற்றி சொன்னோன்னா ஒரு கன்சிஸ்டன்சியாக பெர்ஃபார்ம் பண்ணவர். அதனால தான் இப்போ வந்து ஒரு 5வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காரு இங்கே. இப்படி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்குங்க.
எல்லாத்தையும் எடுத்து நம்ம நீங்கள் சாப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு, அப்புறம் கோழிக்கறி, அதுக்கப்புறம் வந்து ஆட்டிறைச்சி குருமாங்க. இந்த குருமா சொல்லக்கூடாதுங்க, சும்மா சொல்லக்கூடாது. இந்த குருமா வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற குருமா மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப நல்லா. ஓகே, இன்ஷால்லா நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அண்ணனுடைய வியாபாரத்தில் பறக்கத்தொன்னு துவா செய்யுங்க. என்னுடைய ரெஸ்டாரண்ட் நேம் கடை புகாரி. இன்ஷால்லா நீங்கள் மலாக்காவில் தான் வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.